ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கே பாருங்கள், இந்த மலை கீழே நம்ம நிற்கிறோம். இந்த மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சமணர்கள் வாழ்ந்த அந்த எவிடன்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமண மாங்க்ஸ், சமண துறவிகள் வாழ்ந்த அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காய்ஸ் வாங்க போய் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சமணர் ஹில்ஸ் கூட்டிகிட்டு போய் காட்டினேன், சமணர் மலை. அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பார்த்தீங்கன்னா சமணர்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம், தங்கி இருந்த இடம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5th to 6th century அவ்வளோ பழமையான இடம்னு சொல்லப்படுது. பட் இந்த வழியாக தான் போகணும். இப்படி போய்ட்டு ரைட் சைடு திரும்பணும். ரைட் திரும்பினா நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். காய்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்போவே உருவாக்கப்பட்ட இடம். எப்படின்னா சமணர்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்குது. கீழே போட்டிருக்கோம். இந்த மலைக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல கல்வெட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்திருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட போர்டு இருக்கும். அதுலேயும் ஒரு 5th to 6th century அதில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் சமணர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சமண துறவிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காய்ஸ் ஓகே, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். காய்ஸ் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் வந்தாச்சு. ஹியர் வி கோ. இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இது கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி முள்ளுக்காடு இதெல்லாம் தாண்டி வர மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஃபைனலி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள். வாவ், லுக் அட் திஸ். மெஸ்ஸியாக இருக்குது ரொம்ப. நிறைய பேர் சொன்னாங்க ஒரு 5th to 6th century அந்த காலகட்டத்தில் மாதிரி குட்டி குட்டியாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் சமண மாங்க்ஸ், துறவிகள் படுக்கிறதுக்காக, நைட்டு தங்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது. குகையை குடஞ்சி அவங்களுக்காக ஒரு இடத்த உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி குகைகளில் தான் சமண துறவிகள் தங்குனதாகவும் ஹிஸ்ட்ரி சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த இடம் மெயின்டெனன்ஸு சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. ஏன்னா கீழே நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய நாயெல்லாம் உங்களை துரத்துற சான்சஸ் உண்டு. இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கீழே அப்படியே இந்த பாறையில் செதுக்கி இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே இந்த ரெக்டாங்கிளாக இருக்கிறது எல்லா இடமுமே ஜெயின்ஸ், அந்த துறவிகள் அவங்க நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்று தான் நல்லா பர்ஃபெக்டாக செதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த கேவ்குள்ளே நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டென்ச் பயங்கரமாக இருந்துச்சு. லிட்ரலி என்னென்னா நாத்தம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேவ்குள்ளே வந்துட்டோம். கேவ்குள்ளே இப்போ நம்ம இந்த ஜெயின் பெட்ஸில் ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே படுத்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு அப்படியே பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் மெயின்டெனன்ஸே இல்லை கைஸ். மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட அவுட்டரில் இருக்குது. அப்புறம் கீழே நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி சொல்லப்போனால் அதில் கொடுக்கப்பட்டது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன். இவ்வளோ தான் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட்டு எப்படி அந்த காலத்தில் அந்த மாங்க்ஸ் எல்லாம் இல்லை ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் மழை பெய்கிறப்ப அதுக்கப்புறம் கீழே ஏதோ மிருகங்கள் துரத்துச்சுன்னா இங்கே தங்குறதுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தா இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு காமனாகவே ஒரு கொஸ்டின் வரும். இந்த காமன் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயின் மாங்க்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க, ஹிஸ்ட்ரியில் ஏன் காணாமல் போயிட்டாங்க, ஹிஸ்ட்ரியில் ஏன் ஜெயினிசம் அப்படியே டிக்ளைன் ஆகி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய பொலிட்டிக்கல் கிளாஷஸ், அப்புறம் ரிலீஜியஸ் கிளாஷஸ்.
அதனால் வந்து நிறைய விஷயங்களால் ஜெயின் மதம் வந்து அழிக்கப்பட்டதாக ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஜெயின் மாங்க்ஸ் எல்லாம் வந்து கழுவேற்றம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் ஹிஸ்ட்ரி சொல்லுது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெயினிசம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஜஸ்ட் புத்திசம் மாதிரி தான், அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். ஃபேக்ட் என்னென்னா, ஜெயினிசம்க்கு அப்புறம் தான் புத்திசம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாவீரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த மதத்தை உருவாக்குனார். ஜஸ்ட் இதில் வந்து சேம் கான்செப்ட்ஸ் தான், பீஸ் இந்த மாதிரி தான் இந்த மதம் வந்து சொல்லுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ், அப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குன்னு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. புத்திசம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த மதமும், ஆல்மோஸ்ட் சேம் தான். இது வந்து எப்படி காணாமல் போச்சு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் பெரிய இன்வால்வ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மதத்தை பற்றி. பட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு இந்த மாதிரி உங்களை நான் கொண்டு போகிறேன். இதே மதுரையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.